இறையாட்சிக்கு முதன்மை அளிப்போரே மனம் மாறுவர் என்ற தலைப்பினூடாக இந்த உபவாச காலத்திலே எமது சிந்தனைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே லூக்கா 14 அதிகாரம் 25 வசனம் முதல் 33 வசனங்கள் வரையான பகுதியிலே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் என்பதை குறித்து பார்க்கலாம். வாழ்விலே முக்கியமான விடயங்கள் என்று கூறும் போது எனக்கும் உங்களுக்கும் அநேக விடயங்கள் இருக்கிறது, அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவ்வாறான சூழலிலே குடும்பம், தொழில், படிப்பு என 3 விடயங்கள், அதாவது வாழ்வில் முக்கியமான விடயங்கள் என நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த 3 விடயங்களிலே எவை மிக முக்கியமானது என ஒரு கேள்வியை கேட்டால் எங்களால் அதற்கு பதில் கூற முடியுமா? உதாரணமாக, குடும்பம் முக்கியம். ஆம், குடும்பத்தை பராமரிப்பதற்கு தொழில் முக்கியம், தொழில் செய்வதற்கு கல்வி முக்கியம் என்று நாங்கள் கூறுவோமாயின் எமது தேவைகள் தொடர்ந்து கொண்டே செல்லுமாயின் அது ஒரு நாளுமே குறையாது. பலவிதமான தேவைகளோடு இருக்கின்ற நாம் இப்பொழுது சிந்தித்து பார்ப்போம், இந்த வாழ்வுக்கு எது மிக முக்கியமானது? எமது வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் சற்று அமைதியாக அமர்ந்திருந்து ஆண்டவரை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எமது வாழ்வு இவ்வாறு கடவுள் இல்லாத ஒரு வாழ்வாக நகர்ந்து கொண்டிருக்குமாயின் அது மனமாற்றம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத, திருப்தியற்ற ஒரு வாழ்வாகத்தான் காணப்படும். நாங்கள் வாழ்ந்து முடிந்து இந்த வாழ்வை பின்னிட்டு பார்க்கும் போது அந்த வாழ்விலே எந்தவித நன்மையான விடயங்களையும் எங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரங்களை கூட எங்களால் தேட முடியாது. எனவே இவ்வேளையிலே நாங்கள் சற்று எமது வாழ்வை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் மனஸ்தாபப்பட வேண்டிய விடயங்கள் என்ன? இறையாட்சியின் பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவருக்கு எமது வாழ்விலே முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆலயத்திற்கு செல்கிறோமா? ஆண்டவரோடு நாங்கள் தியானத்தில் ஈடுபடுகிறோமா? இந்த வாழ்விலே ஆண்டவர் இருக்கிறாரா? மற்றவர்கள் எமது வாழ்விலே ஆண்டவரை பார்க்க முடிகிறதா என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இதுதான் அதற்கு உகந்த காலம். நாங்கள் மனம் மாற வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து அந்த மனமாற்றத்தின் கூடாக நாங்கள் பயணம் செய்து இறையாட்சியின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். இந்த உபவாச காலம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமான உபவாச காலமாகவும் மனமாற்றத்திற்கூடாக எங்களை நடத்துகிற உபவாச காலமாகவும் அமையட்டும்.